மட்டன் கோலா உருண்டை குழம்பு டேஸ்ட்லேயே சோயா சங்கில் ஒரு உருண்டை குழம்பு செய்ய போகிறோம். ஒரு 15லேருந்து 20 சோயா சங்க் பெரிய சைஸாக எடுத்து அதை நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு அதை பிழிஞ்சு இதில் எடுத்து போட்டுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ஒரு 4-5 வெங்காயம், சின்ன வெங்காயம், 4-5 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் ஸ்டார் பூ, ஒரு 2-3 அல்லது 4 கிராம்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து 2 மிளகாய் வத்தலையும் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதில் பொட்டுக்கடலையை பவுடர் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கடலை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மாதிரி அதை உருண்டை பிடிக்கிற அளவுக்கு அதை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு தாளிக்கிற அளவுக்கு கடுகு, வெந்தயம் தாளிச்சுக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையும் அதில் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. கூடவே ஒரு 4-5 பல் பூண்டையும் நீங்கள் தட்டி போட்டு அதையும் வதக்கிக்கணும். வதங்கின உடனே ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி அதையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். அது வதங்குற வரைக்கும் கொஞ்சம் நேரம் மூடி கூட நீங்கள் வச்சிடலாம். கொஞ்சமாக இதில் உப்பையும் சேர்த்து தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கோங்க. நீங்கள் மட்டன் குழம்பு, கோலா உருண்டை குழம்பு செஞ்சால் கூட இதே மாதிரி செஞ்சிங்கன்னா அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். கறி மசால் போட்டு தாளிக்கிறதுக்கு பதிலாக கடுகு, வெந்தயம் தாளித்து கொஞ்சம் புளி விட்டு வச்சிங்க அப்படின்னு சொன்னால் அந்த மட்டன் கோலா உருண்டை குழம்பு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா வதங்கி வரணும். வதங்கினதுக்கப்புறமா 3 டீஸ்பூன் அளவு குழம்பு மல்லித்தூள், காரம் வேணும்னா மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தேங்காயும் சோம்பும் நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க. புளிக்குழம்புக்கு ஊற்றுற அளவு வேண்டாம், கொஞ்சமாக ஊற்றினா போதும். அது நல்லா கரைஞ்ச உடனே அது கூட கொஞ்சமாக தண்ணியும் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் இந்த உருண்டைகளை பிடிச்சி இது மாதிரி நீங்கள் போடணும். நல்லா குழம்பு கொதிக்கும்போது போட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா உடனே வெந்துடவும் செய்யும், உடஞ்சும் போயிடாது. நல்லா கொதித்ததுக்கப்புறமா வெந்த உடனே நீங்கள் இதில் மல்லித்தழையை தூவி இறக்கிக்கலாம். சாஃப்டாக இருக்கும் உருண்டை. மட்டன் கோலா உருண்டை அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செய்து பாருங்கள்.